நாட்டிய கதை சொல்லுவள். அருமையான பாட்டு இல்ல? என்ன படம்? மிருதங்க சக்கரவர்த்திடா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகளுடைய மனோ பிரம்மையில் பில்லி தூணியம் பிரதிபலித்து ஒரு ஆவியினுடைய தொடர்நிலையில் அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி அவளை தெளிவுபடுத்தி தந்தா போதும்லா ஒண்ணு. இதனால யாரோ ஒருவர் பேசுவது போலும், யாரோ ஒருத்தர் அவளை டைரக்ட் பண்றது மாதிரியும் ஒரு சூழ்நிலை இருந்து மனதுக்கு மனம் அடிக்கடி மாற்றமான வார்த்தைகளையும் மாற்றமான சூழ்நிலைகளையும் பெற்று இரவில் தூங்காமல் கொடுக்கிறாள். கால் ஒன்று இந்த நிலையிலிருந்து உன் பிள்ளைய புனிதமாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? உனக்கு ஒரு பக்கத்துல வலியும் வேதனையும் இருக்கும் இருக்கா? இந்த நிலைகளுக்கும் என்ன காரணம் என்கிற விஷயமும் உனக்கு தெரியணும். உடல்நிலையும் நல்லாக்கி வெட்டியாக்கி தரப்பா. 3 முறை என்னை பாரு. என் பணத்தை காணலையே, என் பணத்தை காணலையேடா, என் பணத்தை காணலையே. அச்சய பாத்திரத்தங்கடா இந்தா மகாசக்தி குபேரா வாழ்க்கை. அடுத்த உத்தரவு, தாயும் மகளும் குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் என்னமா அது? மினரல் வாட்டரா? அப்படியா? லேடிஸ் குடிக்கலாமா? சிறுகால் ஒன்று சந்தோஷம் தாங்க முடியல. இந்த பொருள் எல்லாம் பார்த்தோன்னு ஒருத்தனுக்கு கிடைச்சா அடிச்சிடலாம், இன்னொருத்தனம் என்னப்பா ஒன்னையும் சொல்லடா, உங்கள்கிட்ட சொல்லுத விஷயத்த சொல்லுதேன் இல்லையே. மனத்தை அங்க கொடுக்கலையே, சும்மா குனிஞ்சு குனிஞ்சு விழுந்தா நான் ஏற்றுக்கிடுவேனா? வருக. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இல்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. காலல்பா சொல்லுது புரியும். 36 ஆண்டுகளுக்கு முன்னால நீ நினைக்கிறது மாதிரி உன் மாங்கல்யத்தை சூட்டியவன் உன்கிட்ட நேர்மையா நடக்க மாட்டான். அதுல உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்பொழுதும் நீ என்னை விடாமல் எந்த இடத்தில் இருந்தாலும் தேடி வருவா என்று உனக்கு உத்தரவு கொடுத்திருந்தேன். அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரன் உனக்கு மாபெரும் துரோகத்தை செஞ்சுட்டு உன்னை விட்டு போயிட்டான். உண்மையா இல்லையா? கால் நினைப்பா, நீ உட்கார். ஆனா அதுக்கு பிறகும் கர்மசாமி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு என் கச்சையை பிடிச்சது மாதிரி என்னை பிடிவாதமா பிடிச்சு நின்று இப்போ உன் பிள்ளை வாழ்க்கையில ஒரு சின்ன குழப்பம் வந்து அவளுக்கு ஒரு மாபெரும் மன இடைஞ்சல் வந்துருமோங்கிற பயத்துல என்னைய தேடி வந்தேன். அந்த நிலையிலிருந்து நான் காப்பாற்றிக்கிட்டேன். ஆனாலும் இப்போ அடுத்து கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யாரும் மறைமுகமா இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா அல்லது கிரகங்களால் போக முடியவில்லையா? இந்த தடைகள் என்ன? இதை நீக்கி என்னை வாழ வைக்கணும் என்பது உங்கள் 2 பேருடைய கேள்வி. காலம் வரலாறு. இவள் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு போக விடக்கூடாது என்று சொல்லி சில பேர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கு என்பது உண்மை. அதுல ஒரு ஆண்மகனே காரணத்துக்குரியவன் ஆவார். அந்த இடைஞ்சல்களுக்கு விடுதலையாக்கி ஏற்குறரை தடுக்காமல் நிப்பாட்டி உன்னை ஏரோப்ளேன்ல ஏற்றி விடுத்து போட்டு ஏற்பாடு பண்ணா போதுங்களா? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அப்ப எப்போ அது? தை மாதம்
நீ ஃப்ளைட்டில் சென்று 3 ஆண்டு காலங்கள் பணி செய்து பல லட்சங்களை பெற்று வெற்றியை அடைவான். அங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுதே தன் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு உருவாகும். அப்பொழுது உன் தாயார் மனம் குழம்புவாள், என்னை நாடுவாள். அதை நான் சரி பண்ணி மீண்டும் உனக்கு புனிதமான வாழ்க்கையை கொடுப்பேன். கால் சொன்னான். கர்மசாமிக்கு ஏனென்றால் பருவம் பொல்லாதது. என்னது பொல்லாதது? எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் இளமை பருவம், எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் இளமை பருவம். இந்த நடுநிலையான பருவத்தில் தடுமாறுவது இயற்கை, தாங்கி பிடிப்பது பெற்றோர்களின் கடமை. பெற்றோரின் சொல்லை கேட்க வேண்டியது பிள்ளைகளின் உரிமை. அதை தடுத்து விட்டால் தாங்க முடியாதது பெற்றோர்களின் நிலம். உண்மையா இல்லையா? அதனால பெற்றோர்களை உணர்ந்து நடந்து விட்டால் பெருமைக்குரிய வாழ்வு உனக்கு கிடைச்சாச்சு, எல்லா வெற்றியும் நடந்தாச்சு. தை மாதம் வெளிநாட்டுக்கு போகலாம், அதுக்கு தகுந்தாற் போல நீ பணம் வெற்றி உண்டு. இந்த மகனே ஆனந்தமடைவாய். அடுத்த உத்தரவுல காலை பற்றி பேசுவோம். இப்ப தலையை பத்தி பேசுவோம், அடுத்த காலை பத்தி பேசுவோம். அதே கரூர் எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, எல்லம்மா பிள்ளை எங்கம்மா இருக்கா? யாரு? என்ன விஷயம்? என்ன செய்யணும் அவனுக்கு? காலை விட்டு வா. சொல்ல சொல்ல இனிக்குதடா. முருகப்பெருமான் வராரே, எங்க இருக்கார்? முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க, வராரு. அதான் கேட்டேன். உட்கார். 1.5 வருஷ காலமாக வீட்டுக்குள்ள கடனும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால சிறந்த ஒரு ஆண்மகனுடைய தலைமையாக இருந்து பாதுகாக்கக்கூடிய நிலைகளில் சில தடுமாற்றங்களும் குழப்பமும் நடந்து போச்சு. பொம்பளையுடைய நிர்வாகத்துல தான் குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு தலைவிதியை நீ ஏற்றுக்கொண்டாய். ஆனா இவனுடைய மனநிலைகளோ கல்வியை நாடாமல் நட்புகளால் பாதிக்கப்பட்டு சில குழப்பங்களை உணர்ந்து வீட்டில் தங்காமல் திரிகின்ற நேரம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சனி பகவானுடைய கிரக நிலைகள் இவனுக்கு ஒரு காரணம். இவன் திருந்துவானா, வேலைக்கு அனுப்பலாமா, கல்வியை தொடராமாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. அவன் கல்வியை தொடுவான், தொடர மாட்டான். புஸ்தத்தை தொடுவான், ஆனா தொடர மாட்டான். என்னடா தம்பி, படிப்பு ஓடாது பிள்ளை. கால் விட்டுவான். இங்கிருந்து போன உடனே உன்னைய வீட்டில் கதவை அடைச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கு சண்டை போடுவான். புரியுதா? பேமாவளை என்னை நீ அந்த கோயிலுக்கு கூட்டு போய் என்னை கேவலப்படுத்தியிருக்க நீ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் 2 நண்பர்களோடு சேர்ந்து இரவில் ரொம்ப லேட்டாகி வீட்டுக்கு வருவான். அந்த நட்பில் ஒருத்தன் போலீஸ் கேஸை அனுபவிப்பான். அதில் இவனுடைய பேரும் இடம்பெறும். அன்னைக்கு இந்த கருப்பசாமிகிட்ட சரணாகதி ஆகி அவனை நான் காப்பாற்றி தருவேன். இப்போ அவனுக்கு ஆபத்தில்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகுத்து தானே. கால் ஒன்று. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் ஒன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். களவாணி பைய கூட சேர்ந்தா ஒருத்தன் களவாம்பா, 2 பேரும் சும்மா இருப்பான். வாங்கிட்டீங்க மிட்டாயில ஒரு துண்டு வாங்கிட்டுனாலும் 3 பேர் சேர்ந்து தான் களவாண்டாமா. உண்மை இல்லையாடா? அப்படி ஒரு கேஸ் வரப்போகுது. இன்னைக்கு வரவிடாம தடுத்து நிறுத்துறேன். இந்த அப்படி உன் கடனை தீர்த்து தரேன், புனிதமாக உன்னை மாற்றிக்கிறேன். வேற என்ன வேணும் கேளு, அதையும் சரி பண்ணி தரேன். கர்மசாமிக்கு சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம கூடாது. தன்னுடைய தொழிலின் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது கேட்டுவது யாருப்பா? கரூர். நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல. கற்பகமே உன்னை துணையார் அம்மா நீயே, கதியனருக்கும் என்னை கண்பாரம்மா
மாரியம்மன் எங்கப்பா இருக்கா? பக்கத்தில் இருக்காங்களா? என்ன அங்கே போய் என்ன முறையிட்ட? போய் உட்காந்துக்கிடுறிய கோயிலில் போய் காலில் விட்டுவா. அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் நிறை உடையவள் ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே. என்னப்பா வேண்டும்? ஆமா, வழக்கில் வெற்றியாக்கி தரேன், கடலை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? ரெண்டுமே ஜெயிச்சாச்சு. 3 மாத காலம் அவகாசம். ஜெயிச்சிருக்கோம், நடத்தி தரேன். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருப்பூர் திருப்பூர் திருப்பூர். உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன், அதை உரிமையுடன் பாடுவதில் தான் உங்களில் ஒருவன். தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் மனைவிக்கும் தனக்கும் தனக்கு இனிமையான வாழ்க்கை அமையவில்லை என்ற துயர அலைகளும் கொண்ட மகன் யார்? எங்கடா இருக்கா மனைவி? அவங்க வீட்டில். இப்ப நிம்மதியா இருக்க மாதிரி அடுத்தவங்ககிட்ட நடிச்சுட்டு அடையுத. காலில் ஒன்றுவான். உனக்கு தானே லக்கணம் தெரியும் சொன்னா. நீங்க திருப்பூர்லயே தாராபுரம் தான்ப்பா இருக்கிறது. திருப்பூர் இன்னொருத்தர் கால் விட்டுவாடா. அதுக்கு வா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. இதுல யார் போட்டாலும் வச்சிருக்க ஏல பேசுடா முன்னாடி. யார் போட்டாலும் வச்சிருக்கல? வேற வேற எல்லாருமே அதுல யாருன்னா இருக்கா? காவலன் கட்டிக்காரன். சந்தேகக்கோடு அது சந்தோஷ கேடு. உன் பொண்டாட்டி ஏன்டா போயிட்டா? என்னது பிடிக்கல? உன் வார்த்தை, உன்னுடைய நடைமுறை விஷயங்கள்லாம் பிடிக்கல, அவளுக்கு பொருத்தமானதாக இல்லை, அதனால போயிட்டான். ஆனா நீ சொல்வது அவளை குற்றவாளி என்று, அவள் சொல்வது உன்னை குற்றவாளி என்று. இவனுடைய பேச்சுவார்த்தையும் இவன் வீட்டில் சரியான பொறுப்பு இல்லாமல் அடுத்தவங்க சொல்ல கேட்கான், ஏன் சொல்ல கேட்க மாட்டேக்காங்க. அவ குற்றம். உண்மையா? அடுத்தவங்க இங்கே இருந்து ஆம்பளையா பொம்பளையான்றதுதான் இப்போ கேள்வி. கால் ஒன்று. என்னடா நீ சிரிக்க? எது எப்படியோ போனதெல்லாம் போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும். உன் பொண்டாட்டியை கொண்டு சேர்த்தா போதுமாடா? சம்மணம் போட்டு உட்காரு. முடியாதப்பா, என்னைய மனதார நினைச்சு பிரார்த்தனை இந்தாப்பா வருவான். 18 நாள் கழிச்சு மீண்டும் என்னை பார்க்குவான். நல்ல செய்தியோடு வருவான். இந்தா புண்ணியம் அடைவான். கொஞ்சம் பழக்கத்தை நிப்பாட்டுறா தம்பி. சின்ன போயிட்டான். அடுத்து அதே திருப்பூர் எல்லை, என் சகோதரனுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும். வெந்நீர் அணிந்ததென்ன வேலை பீடித்ததென்ன காவி அணிந்ததென்ன கண்மூடி நின்றதும் இருந்த. வெந்நீர் அணிந்ததென்ன வேலை பீடித்ததென்ன காவி அணிந்தது என என கண்மூடி நின்றது என என வெந்நீர் அணிந்தது என என வேலை பீடித்தது என என காவி அணிந்தது என என வெந்நீர் அணிந்தது என்ன. உன் சகோதரன் வாழ்க்கையில விரக்தியாகி சந்நியாசமாயிருவோங்கிற மனோநிலையோட உட்கார்ந்துருக்கான். அதான் காவி அணிந்தது, வெந்நீர் அணிந்தது, கண்மூடி நின்றது, ருத்ராட்சை கொட்டை கட்டியது, நெத்திலே பட்டை தீட்டியது. இந்த பாடலை நான் பாடுவதற்கு காரணம் காரணம்
எங்க அக்கா விட்டு சொல்றாங்க என்னம்மா. இப்போதைக்கு அவன் நிறைய பணங்களையும் இழந்து கஷ்டப்பட்டு மனவேதனைகளால் தன் மனைவியோடு இன்பமாய் வாழ்வதற்கு கூட நெஞ்சமில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் மனதை சீராக்கி எல்லா கோயில்களையும் வெறுத்தான். சாமியே இல்லை, எவ்வளவு தானம் தர்மம் மன்னதானம் எல்லாம் செஞ்சுட்டேன், ஒரு குழந்தை வரை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு வெற்றி இல்லாம வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டுருக்கான். நீ கூட என் கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ட. அதுக்கு அவன் என்ன சொன்னான், தங்கச்சி நீ போ, நீ நல்லா ஆயிட்டுன்னா நான் வாரேன், அப்படின்னா எனக்காக நீ கேளு, புள்ள என் பொண்டாட்டி வயிற்றுல 3 மாதமா புள்ளதான்னு கன்ஃபார்ம் பண்ணோம்ல, உன் கோயிலுக்கு நான் வாரம்னு சொன்னான். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வேற என்னமா செய்யணும்? வாழ்க்கையை அமைச்சு தார வெற்றியாகி. ஆமா, ஆம்பளை பிள்ளை பிறப்பான், முருகப்பெருமான் பேரு. ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் மாணவரே சௌக்கியமா. தகப்பனும் பிள்ளையும் தாராபுரம் டு திருப்பூர். கல்யாணம் ஆயிடுதாடா தம்பி? கால் வந்துட்டு யாரும்மா? வாங்கம்மா, வணக்கம், சும்மா இருக்கல? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியா. முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு கழித்து வந்தா தான் மிதுன லக்கணம். ஆனா குழந்தை பிறந்தது 9:57 பிறந்தது. இந்த குழந்தை 9:55 வரை ரிஷபலக்கணம் ஓடுது. அப்போ 9:57 வரை இருக்கிறது ரிஷபலக்கணம் தான். ஜாதகக்காரர் அந்த லக்கணத்தினுடைய சந்தியை தீர்மானிக்க முடியாமல் மிதுன லக்கணம் என்று எழுதிவிட்டார். ஒரு லக்கணம் மாறுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பலாபலனே மாறுகிறது. கிரகங்கள் 7க்குரியவன் 8க்குரியவன் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி என்ற திரிகோண பார்வைகளிலே பார்க்கின்ற பொழுது பலன்களெல்லாம் மாறி மாறி சொல்லி இதுவரை எந்த பலனும் நடக்கல. ஆனா ஜாதகர் சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டோம், ஆனா விஷயம் நடக்கவில்லையே. ஆனால் ரிஷபலக்கணத்துக்கு தன்மையை வச்சு பார்த்தா 7ஆம் இடத்துக்குரிய பெருமான் செவ்வாய் முருகப்பெருமான். விருச்சிகம் முருகப்பெருமான் இருதார யோகம் உடையவர். என்ன யோகம் உடையவர்? இருதார யோகம் உடையவர். அந்த யோகம் இவருக்கு உண்டு. 2 தலைமுறைகளுக்கு முன்னால் முன்னோர்கள் ஒருத்தருக்கு இருதாரமும் உண்டு. அந்த பாரம்பரிய தன்மையின்படியே இந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ரிஷபலக்கணத்தினுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சனி பகவான் மீண்டும் மீனலக்கணத்துக்கு வரப்போகிறார். அதிலிருந்து 3ஆம் பார்வையாக நட்பு விடாகிய ரிஷபத்தை பார்க்கிற பொழுது மரியாதைக்குரிய கல்யாணத்தை நடத்தி வைக்க அவர் தயாராகிவிட்டார். அதனால வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட உங்களுக்கு திருமண காலம் நடந்துரும், செல்வங்கள் கூடினும், இதுவரை தொழிலில் பட்ட நஷ்டம் மாறும், ஒரு இழந்து போன ஒரு சொத்துக்கு ஈடாக இன்னொரு சொத்தும் கிடைக்கும். காலம் மங்களம் அருள்வாய். வேற என்னப்பா வேணும்? எல்லா பணத்தையும் இழந்து போனதுக்கு ஈடாக பணமெல்லாம் கிடைக்கும் சொல்லல. ஏன் கவலைப்படணும்? வாங்க பக்கத்துல பாமா. இந்தா திருமணத்தையும் வெற்றியாக நடத்தித்தார, இழந்த செல்வங்களையும் மீட்டி மண்மனைகளும் வாங்கி பெருமையோடு வாழ வச்சுத்தார. எல்லாம் வெற்றியாக நடக்கும் மகனே. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. இந்தா கடன் விடாமல் மதிய உணவு நல்லா சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாங்க. திருப்பூர் எல்லை தன் மகனை பற்றி கேட்க வந்தவங்க, பையனை பற்றி, சுகமில்லாத பையனை பற்றி. பொம்பளை நீ இல்லை, சுகமில்லாத பையனை பற்றி. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. அந்த பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் டிவி கூட இங்கே இருப்பான். டிவி எத்தனை பேர் நினைக்கா?
நீங்க எங்கிட்டு வாங்க ஐயா, நீங்க வந்துருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உட்கார்றாங்களா? 3 தலைமுறைகளுக்கு முன்னால 2 கால்களும் சரியான முறையில் நடக்க முடியாத ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். உண்டுமா? அவர்கள் செய்த சில பாவ வினைகளினுடைய அடிப்படையில் இந்த மகனுக்கு மூளையில் ஒரு சிறு குழப்பமும் கைகால் நரம்புகளிலே ஒரு பிரச்சனையும் வந்து முழு மனிதனாக இல்லையே என் பிள்ளை என்று ஏக்கத்துடன் நீ கேட்க வந்தாய். கால் ஒன்று, ஏய் குறுக்க வரக்கூடாது, வரக்கூடாது. என்ன விஷயம்? கொண்டா. யார் வாழ்க்கைக்கும் குறுக்க வரக்கூடாது. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. அதனால இந்த மகனை சீர்திருத்தி தரக்கூடியதற்கு காலம் இன்னும் 6 மாத காலங்கள் அவகாசம். மெல்ல மெல்ல இவனுடைய மனநிலைகளை திருத்தி தெளிவாக்கி விடலாம். அதற்கு ஒரு கவன நிலையை உனக்கு நான் கற்பிக்கிறேன். வர சொல்லு உன் பிள்ளையை. உன் பேர் என்னடா? அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன பேரு? உங்க அப்பா பேர் என்ன பேரு? அம்மா பேர் என்ன பேருடா? நேரம் கண்ண முடுங்க. கூப்பிடுப்பா கருப்புசாமிய. இந்த சாமியை கூட ஆடுறியா? இனிமேல் தெளிவடைவான்ப்பா. உனக்கு நேராக அவனை உட்கார சொல்லி உன் முகத்தை பார்க்க கவனிக்க சொல்லி நீ சொல்வதையெல்லாம் பயிற்சி எல்லாம் வெற்றியாக தெளிவு பண்ணித்தார. வேற என்ன வேணும்? இந்த தொழிலுக்கு பணம் தந்துட்டா நடக்கும். கர்மசாமிக்கு திருமண வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? யாருக்குமா? தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற மனம் என்று ஒன்று. நைட்டில் ஒழுங்கா தூங்குங்க. அப்படியா? திடீர்னு எந்திரிக்க என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா, சொல்ல. கால் வந்துட்டு வா. மலர் கொடுத்தேன். நல்லா இருக்கா பாட்டு? நீ கொடுத்துருக்கலாம், தெரியாது. வாங்க பக்கத்துல. என்ன வேணும்ப்பா? பக்கத்துல வா. என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? பெண்ணு எல்லா பக்கம் பார்த்தாச்சா? நடக்காது, நடக்காது. இவன் மனத்துல அவளை முடிக்கலாம்னு ஆசை உனக்கு இருக்கா? அவன் அப்பா ஆத்தா சம்மதிக்க மாட்டாங்கடா, சம்மதிக்க மாட்டாங்க. குழப்பம் தெளிவில்லை. உன்னுடைய மனதுக்கு கொஞ்சம் மனப்போராட்டங்கள் இருக்கு. அதனால உன்னுடைய கரங்களினுடைய இருக்கின்ற அடையாளங்கள் இருதார யோகத்தினுடைய குறியீடாக இருக்கும். புரியுதா? சற்று பொறுமையாக இருப்பாப்போ. கண்ணை மூடு, என்னை பார்த்து. ஒரு 9 நாளுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தியை அதே வீட்டிலிருந்து வர வைக்கிறேன். அதுக்கு பிறகு என்னை வந்து பாரு. 9 நாள் அதே வீட்டிலிருந்து நல்ல செய்தியை வர வைக்கிறேன். என்ன ஜெயிச்சு வாங்க. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளைகளுடைய நோயை தீர்த்து தான்னு காட்டு வந்தவங்க. கண்கள் 2 மாணிக்கம். உட்கார், எந்திரிச்சு பக்கத்துல வா. இப்போ உன் பேரு ஆனந்தமா சொல்லு. எதுக்கு நடந்துக்கு நினைக்க அண்ணனுக்கு? பவ்யா. உங்க அப்பா பேர் என்ன பேரு? அம்மா பேரு? நான் யாரு? நான் யாரு? வேற? கருப்பசாமி தாத்தா. சொல்லு. இப்போ நல்லா தூங்குதியா? இப்போ அந்த பிரச்சனை வருதா அவளுக்கு? இனிமேல் வரவே செய்யாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? தைரியமா இருப்பியா? உட்கார்.
கத்தி கொடுப்பா. என்னாச்சு? ஏன் இவங்க மற்ற ஆட்கள்லாம் எங்க? புது ஆட்களை தேட சொல்லியா வட்டி சொல்லி எங்க ஆட்கள்லாம் எங்க? கோயில் ஆட்கள் எங்க? கர்மதாமிக்கு 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 சேச்சு குளிச்சுக்கா. இனிமேல் வரவே முடியாது. உங்களை பூரா நான் நலப்படை தோட்டா உடம்பு இன்னைக்கு தேரும். இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட சொல்லி என் சாப்பாட்டை இனிமேல் ஒழுங்கா சாப்பிட்டு நிம்மதி. கர்மசாமிக்கு எல்லாரு என்னடா திருப்பூர் கணவன் மனைவி டீ வந்துருச்சா உங்க எல்லாருக்கும்? எடுக்க முடியும் எடுக்க அப்படியா இல்ல? என்ன போயிட்டு நீ ஸ்டார் 5 ஸ்டார் ஒழுங்காரு. இன்னொருத்தர காலம் எடுத்தாங்க. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவரும் இல்லை என்பார். ஒப்ப விட்டு சொத்தெல்லாம் வந்தாச்சா? தாரமுங்காங்களா இல்லைங்கிறாங்களா? தர முடியாதுன்னு ஒருத்தன் போராடுனாங்க. அவன்கிட்ட இருந்து வாங்கி தந்தா போதுமா? கால் வலுத்துவா நீ இருப்பா. உன் கடன்களை தீர்த்து உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமாடா? இந்த தை மாதத்துக்குள்ள வாழ்க்கையை அமைச்சிடும், கடன் தீர்த்துரும். புதுமையாக ஒரு வீட்டையும் அமைச்சு தரேன். இந்த நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். சாப்பிட்டு போங்க. சரி சார். கர்மதாமிக்கு கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போயிருங்க. அடுத்து கூப்பிடுவோம். கோயம்புத்தூர் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. கர்மதாமி என் மகனுக்கு நல்வாழ்வான்னு காட்டு வந்தது யாரு? காலன்னு சொல்லலாம். மருதமலை குழந்தை பட்டி காட்டு வந்தது யாரு? குழந்தை பத்தி. குழந்தை வேணுமா? யாருக்கு வேண்டும்? பையனுக்கு குழந்தை வேணும். இன்னொருத்தர் கால் வந்துட்டோமா? அப்பா அப்பா என்ன வேணும் பிள்ளைக்கு? எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? 1 2 பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். கால் வந்துட்டுவா 2 பேரையும் காத்துல வச்சுட்டான். கடிகாரங்க திறமை உள்ளவன் வேற எவனுக்கு இப்படி அமையும்? இன்னொருத்தர கால் வந்துட்டுவான். எல்லாம் சரி வந்தவங்க தான், நீ கண்டுக்கிடக்கூடாது. உன் பையனை இப்போ 1 குடியில இருந்தும் திருத்தணும், 1 குத்தியாட்ட இருந்தும் திருத்தணும். இந்த 2 செயல்ல இருந்து மாத்தி தந்தா போதும்ல. அவன் மனத்தை பொம்மையாக்கி மாத்தி தரேன். கொஞ்ச நேரம் கண்ண முடி. காலில் என்ன காயப்பட்டிருக்கான் உன் பையன்? இந்தா வீடு வந்து சேருவான், திருத்தி தாரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். 3 மாத காலம் அவகாசம் வெற்றி உண்டு. போ சாப்பிட்டு வா. குழந்தை 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 நல்ல காலம். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே. சிவபெருமான் வரார, எங்க இருக்காரு? கும்பிட்டு வந்தீங்களா? கால் வந்துட்டா. நான்
டே, டே. நேற்றொரு தோற்றம் இன்னொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. இடையில டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா? இல்லைங்க, பண்ணலைங்க. இது தைராய்டு பிரச்சனை தான் டாக்டர். அதனால குழந்தை பாக்கியத்துக்கு இடைஞ்சல் இருக்கும்னு எதுவும் சொன்னாங்களா? இல்லை, ஐயா, ஆமா, கார்த்திகை தீபத்திலிருந்து கரு ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கும். ஹம்சவல்லி அப்படின்னு பேர் வைக்கலாம். ஹம்சவல்லி அப்படின்னு பேர் வைக்கலாம். அன்னை ஆதி பராசக்தியினுடைய பெயர். சகல சக்தியும் செல்வத்தோடும் பிறப்பாள். வெற்றி உண்டு. இந்த காது வலது காதுல ஒரு சின்ன மிச்சம் மாதிரி குண்டலம் போட்டது மாதிரி ஒரு மிச்சம் அடையாளமா பிறக்கும். அதுதான் வம்சத்தின் அடையாளம். டயரில் எழுதி வச்சுக்கணும். வெளிநாடு தொழில் வர வைப்போம், தொழிலை வர வைப்போம்.